அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ அல்ஜிப்ராவை தமிழில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது யூசிங் வேரியபிள்ஸ் அண்டு அல்ஜிப்ரிக் சிம்பிள்ஸ். அதாவது ஒரு அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷனில் ஒரு ஈக்குவேஷனில் நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வேரியபிள்னா என்னன்னா, அது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஏபிசிடி அப் டு இசட் வரையும் ஏதாவது ஒரு லெட்டரை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் வேரியபிள். அதாவது வேரியபிள்னா என்ன, அதில் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 6 இருக்கலாம், எனி நம்பர், எக்ஸ் ஈக்குவல் டு -5 -8 இந்த மாதிரி எனி வேல்யூவை அந்த எக்ஸுக்கா ஒய்க்கோ கொடுக்கலாம். அதுக்கு பேர் வேரியபிள்ஸ். அதாவது அந்த எக்ஸ்பிரஷனில் அந்த வேரியபிள் மாறக்கூடியது. கான்ஸ்டன்ட்னா என்னன்னா, பர்டிகுலராக அந்த எக்ஸ்பிரஷனில் அந்த வேல்யூ மாறாது. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 5னா அந்த எக்ஸ்பிரஷனில் 5ங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த 5 வேல்யூ எப்போதுமே 5 தான். அது வேல்யூவை மாற்ற முடியாது அந்த எக்ஸ்பிரஷனில். நெக்ஸ்ட் ஒன் கோஎஃபிஷியன்ட் டெஃபினிஷன். அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் 3x + 2 இருக்குன்னு வச்சுங்க. அந்த 3 அதாவது எக்ஸுக்கு முன்னால் மல்டிப்ளை ஆகுதுல்ல 3, அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 3. இதுதான் எக்ஸ்பிரஸிங் வேரியபிள்ஸ் அண்ட் அல்ஜிப்ரிக் சிம்பிள்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன்ஸ், அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் இங்கிலீஷ் லெட்டரில் ஏபிசிடி அப் டு இசட் வரையும் யூஸ் பண்ணலாம். ஏ பி எக்ஸ் ஒய் இசட் இது போல் எந்த லெட்டரையும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் வேரியபிள். கான்ஸ்டன்ட் சரி, ஓகே, எனி நம்பர் 4 5 -8 3/2 இதெல்லாம் கான்ஸ்டன்ட். கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட்னா ஒரு எக்ஸ்பிரஷனை பாருங்க, 8x. இந்த 8xல 8ங்கிறது கோஎஃபிஷியன்ட். அதாவது வேரியபிளோட என்ன நம்பர் மல்டிப்ளை ஆகுதோ அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x is 8x is 8 -7x is -7. அதாவது அந்த ஒரு வேரியபிளோட என்ன நம்பர் மல்டிப்ளை ஆகுதோ அந்த நம்பருக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆப்ரேஷன்ஸ் சிம்பிள். ஆப்ரேஷன் சிம்பிள் அல்ஜிப்ராவில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் சிம்பிள் இருக்குது. அடிஷன் எல்லாருக்கும் தெரியும். அடிஷன் ஏ ப்ளஸ் பின்னா என்ன, ஏ ஒரு வேரியபிளையும் பி வேரியபிளையும் ஆட் பண்ணுறோம், இந்த அடிஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் கழித்தல், எக்ஸ் மைனஸ் ஒய். அதாவது ஒரு ரெண்டு வேரியபிளை சப்ட்ராக்ட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆல்சோ நம்ம சொல்லலாம். மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷனில் ஏ இன்ட்டு பின்னு சொல்லலாம், ஏபின்னு சொல்லலாம். அதாவது ஏ இன்ட்டு பின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏபிங்கிறது இன்பிட்வீனில் எந்த சைன் இல்லாட்டி அதை மல்டிப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணணும். இது முக்கியமானது. என்ன அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஏபின்னாலும் ஏ இன்ட்டு பின்னாலும் ஒன்று தான். அடுத்து பிராக்கெட் போட்டும் செய்யலாம். எப்படி ஏ இன்ட்டு பி ஆர் எப்படி எழுதலாம். அதாவது பிராக்கெட் இன்பிட்வீன் பிராக்கெட் போடலாம். அதுக்கு பேர் ரெண்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ரெண்டு பிராக்கெட்டும் யூஸ் பண்ணலாம். டிவிஷன் டிவிஷன்னா ஏ டிவைட் பி அல்லது ஏ பை பி, ஏ பை பி.
இப்படி போடலாம். நெக்ஸ்ட் பவர் சிம்பிள். x பவர் a. இப்படி என்ன அர்த்தம்? x a டைம்ஸ் 4. x பவர் a ன்னு சொல்லலாம். அல்லது இப்படி போடலாம். பல மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி சிம்பிள். ரெண்டு நம்பர் ஈக்குவலுங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? a equal to b, not equal. a is not equal to b. Next inequality. It is a here not equal. Next one inequality. Inequality symbol. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு நம்பர் லைனை பாருங்க. நான் இப்போ இங்கே ஏ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பி பாயிண்ட் எடுத்து, அதாவது ஒரு நம்பர் லைனில் வலது பக்கம் போனால் ரைட் சைடில் போனால் அந்த நம்பர் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். அதாவது வேரியபிள் கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடு போனால் அந்த நம்பரு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இங்கே இது எது எதில் அதிகம்? அது பி தான் அதிகம். பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. இன்னொன்று பாருங்க, இங்கே பி நம்பர் பி இங்கே கொடுக்குறேன், இங்கே ஏ, இது 0.1 வச்சுங்க. ரைட் சைடு போனால் கிரேட்டர், லெஃப்ட் சைடு போனால் ஸ்மாலர். ஸோ இது எப்படி எழுதலாம்? அந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இன்னொரு சிம்பிள், ஈக்குவாலிட்டி சிம்பிளில் ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி. இது என்ன? ஏ வந்து பியை விட பியோட ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது கிரேட்டர் தேனாக இருக்கலாம். இது எப்படி எழுதலாம்? ஏ இஸ் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் பி. அதாவது இப்படி எழுதலாம், பி இஸ், இந்த மீனிங் என்ன? பி இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ. பி இஸ் greater or equal to A. Next, grouping symbol. Grouping symbol சில கான்ஸ்டன்ட் வேரியபிளை ஒரு குரூப்பாக எழுதும்போது நம்ம சில பிராக்கெட்டுகளை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இஸ் parenthesis. இது பேர் parenthesis. For example, x plus y. Next bracket, brackets. This is bracket symbol. Braces. Braces. இந்த மாதிரி bracket போனால் braces. இது எல்லா bracketடும் சில இதில் யூஸ் ஆகலாம், சில இது ஏதாவது ஒன்று யூஸ் ஆகலாம். அந்த அதுக்கு பேர் குரூப்பிங் சிம்பிளில் இதெல்லாம் முக்கியமான பேசிக்ஸ் திங்ஸ். அதாவது அல்ஜிப்ரா கண்டினியூஷனுக்கு இதெல்லாம் பேசிக் திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா என்ன? ஒரு அதாவது ஒரு சென்டென்ஸு, அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் சென்டென்ஸை
எப்படி நம்ம சிம்பிளாக சொல்கிறது தான் எக்ஸ்பிரஷன். இப்போ பாருங்க 3 + 8 இது என்ன எக்ஸ்பிரஷன். 3 8 ஆட் பண்ணுறோம். அதாவது இது பேர் 3 + 8 n-3 மீனிங் என்ன, ஒரு நம்பர் எண்ணிலிருந்து 3 கழிக்கிறது. அதாவது a - n - n-3. இன்னொரு எக்ஸ்பிரஷன் இது என்ன, x/y அதாவது x divided by y. அதாவது ஒரு நம்பரிலிருந்து இன்னொரு நம்பரை டிவைட் பண்றது. ஆமா, இதுவரை ஜஸ்ட் சம் தியரிட்டிக்கலாக பார்த்தோம். அதாவது என்னன்னா, ஒரு அல்ஜிப்ராவில் எப்படி வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறது அண்ட் அல்ஜிப்ரிக் சிம்பிளை எப்படி யூஸ் பண்ணுறான்னு பார்க்குறோம். அதை பாருங்கள். வேரியபிள்னால் என்னென்னு தெரியும். வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக வேரியபிள் மாறாது. அதே அந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள் எப்போ அந்த வேல்யூ மாறாது. அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட். கோஎஃபிஷியன்ட்னா என்ன, ஒரு வேரியபிளுக்கு முன்னால் உள்ள மல்டிப்ளிகேஷன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 8x-னா 8 is a coefficient of the variable x. ஆப்ரேஷன் சிம்பிள்ஸ் நமக்கு தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை எப்படி அல்ஜிப்ரிக்காக எழுதணும்னு பார்த்தோம். பவர் சிம்பிள் நமக்கு தெரியும். x⁴a x a டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஈக்குவாலிட்டி நாட் ஈக்குவல், இன்ஈக்குவல் சைன், b is greater than a is greater than b. அது எப்படி நம்பர் லைனில் பார்த்துக்கணும். வலது சைடு 0லேருந்து வலது சைடு அதிகமாக உள்ளது b, கம்மியாக உள்ளது a. இங்கேயும் அப்படி தான். 0 லெஃப்ட் சைடு இஸ் லெஸர், ரைட் சைடு இஸ் மோர். குரூப்பிங் சிம்பிளில் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணலாம், ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம், பிராசஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஷன்னா ஒரு 2 நம்பர்ஸை அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. இங்கே 3 + 8னா 3 + 8 ரெண்டு நம்பரையும் அடிஷன் பண்ணுறோம். n-3னா என்ன, n-3 அதாவது ஒரு நம்பர் எண்ணிலிருந்து 3 கழிக்கிறது. x/y or x/y, x is divided by y. இதெல்லாம் ஒரு சிம்பிள்ஸு எக்ஸ்பிரஷனை எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறது. இது கண்டினியூஸாக நம்ம வரும் வீடியோவில் சம் ப்ராப்ளம்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.